குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா பிகின் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தனுஷின் கரை படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பேசலாம். இது ஒரு லேட் ரிவ்யூ தான், 2 நாள் கழிச்சு போடுறோம். அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹைஸ்ட் ஆக்ஷன் மூவி தான் கரை. ட்ரைலர்லேயே நம்ம பார்த்துருப்போம், தனுஷ் வந்து ஒரு திருடனாக நடிச்சிருக்காரு. அந்த திருடனுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, அவர் எதனால் பாதிக்கப்படுறாரு, எதனால் திருந்துறாரு அப்படிங்கிறத வந்து ட்ரைலர்லேயே நமக்கு சொல்லிட்டாங்க. படத்தில் கொஞ்சம் டீப்பாக சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சி போகும்போது தான் ஸ்டார்டிங்கில் முதல் சீனே வந்து வச்சுட்டாங்க. படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சிங்கிள் ஷாட் சீன் வந்து நடக்குது. அந்த சீனில் வந்து திருடுறாரு, அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறாரு அப்படிங்கும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அந்த சிங்கிள் ஷாட் சீன் பார்க்கும்போது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தேனீஸ்வரர் அவர் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தார். இதுக்கு முன்னாடி வீரதீர சூரனில் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து சிங்கிள் ஷாட் பண்ணியிருந்தாரு. இந்த சீனும் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கிட்ட வரும். ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண ஒரு சீன். அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் டவுன் ஆகுது படம். ஒரு 20 to 30 மினிட்ஸ் நம்மளை செட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டோரியை செட் பண்ணி கொண்டு போகும்போது அதுக்கப்புறம் ஒரு பீக் இன்டர் பிளாக் வருது. அதுக்கப்புறம் ஒரு படம் நவுந்துக்கிட்டே இருக்க ஒரு நல்ல கிளைமேக்ஸ் வச்சு முடிக்கிறாங்க. என்ன ஒன்லைன் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம 1990 வந்து இந்த படம் நடக்குது, இந்த கதை நடக்குது. அப்போ வந்து விவசாயிகள் ஒரு லோன் வாங்குறாங்க. அந்த லோன்னால எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அவங்க அறியாமையில் வாங்குறாங்களா, அந்த லோனில் என்னென்ன ஸ்கேம் நடக்குது, பேங்க் என்னென்ன ஸ்கேம் பண்ணுறாங்க, அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வராங்க, அது ஒரு திருடனுக்கிட்ட போச்சு, அந்த லோன் போச்சு அப்படின்னா அவன் என்னென்ன பண்ணுவான், அவன் அந்த பிரச்சனையில் மீண்டு வரக்கு என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது தான் ஒரு மைய கருத்தாக வச்சுருக்காங்க. இந்த ஒன்லைன் வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போது நல்லா பரபரப்பரன்ட்டு கிராஃப் வந்து ஹையாக போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் இட்லி கடை படத்துடைய சாயல் வந்து லைட்டாக வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுலேயும் ஒரு ஃபாரின்ல இருப்பார், அங்கேருந்து வில்லேஜுக்கு வருவார், அவங்க அப்பா அம்மா சென்டிமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி போகும். இந்த படத்துலையும் அதே மாதிரி தான், வேற ஊரில் வெளியூரில் இருக்காரு, இங்கே வராரு, அப்பா அம்மா சென்டிமெண்ட்டு, அப்பா இறந்துடுறாரு, அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த லெகசியை காப்பாற்றுறாரு. அப்படிங்கும்போது அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கோ, ஒருவேளை இட்லி கடையும் கரை படமும் ஒரு யூனிவர்ஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. படத்துடைய ப்ளஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. தனுஷ் தான் வந்து படம் ஃபுல்லாக தூக்கி சமந்துக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு சீனாகட்டும், ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும். மற்ற படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ஹெவியாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு முடிஞ்சளவு யதார்த்தமாக நடிக்க வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. நிறைய சீனில் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆனால் பெருசாக ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கான இடமோ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, அதாவது ஆக்டிங் வைஸ். மற்றபடி யதார்த்தமாக ட்ரை பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி, தேனீஸ்வர் அவருடைய சினிமோட்டோகிராஃபி மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அந்த ஜியோகிராஃபி வந்து காமிக்கிறாரு. ஒவ்வொரு சீனுக்கும் இந்த இடத்துல நடக்குது, இந்த இடம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக காட்டுறாங்க. இப்போ ஆந்திராவில் நடக்குதுன்னா ஆந்திரா, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு டீப் வில்லேஜில் இப்படி இருக்கும், 1990 இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சினிமோட்டோகிராஃபிலையும் ஆர்ட் டைரக்ஷன்லையும் வந்து ரொம்ப தெளிவாக காட்டுறாங்க. ஜிவிபியோட இசை மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா ஒரு சாதாரண சீனையும் வந்து இசையை வந்து தூக்கி நிப்பாட்டுது. அது மட்டும் போதாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ஓவர்லேப் ஆகிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்குது. என்னன்னா ஒரு நார்மல் சீன் இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு பீட்டு, ட்ரம்ஸ் பீட்லாம் போடும்போது நமக்கு கொஞ்சம் சிங்க் ஆகாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. மற்றபடி அவர் தான் படத்தை தூக்கி நிப்பாட்டுறாரு. கேப்டன் மில்லர், இட்லி கடை, வாத்தி, இப்போது கரை, எல்லா படத்திலும் டி அண்ட் ஜிவிபி காம்போ எல்லாமே ஒரு நார்மல் சீனை எலிவேட் பண்ணுறதுல ஜிவி வந்து கில்லாடி. அந்த பிஜிஎம் வந்து சூப்பராக போட்டிருந்தாரு. சுராஜ் அண்ட் கருணாஸ் ஜெயராம் இவங்க 3 பேரும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்க வர சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நிறைய இடத்துல வந்து அந்த ஹியூமர்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தனுஷ் கருணாஸ் அப்படிங்கிற காம்போ வந்து யார்டி நீமோனில் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. அந்த காம்போ வந்து இங்கே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் வர சீன்ஸும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஒரு எபிசோட் இருக்கும், இன்டர்வல் பிளாக் எபிசோட். ஒரு பேங்க் வந்து கொள்ளையடிக்க போகிறாங்க, அங்கேருந்து எஸ்கேப் ஆகும்போது ஒரு போலீஸ் வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி வெளியே வரலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அதை மட்டும் ஒரு வெப் சீரிஸில் ஒரு எபிசோடாக இருந்துச்சு அப்படின்னா பீக் எபிசோடு அதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த எபிசோட். இந்த ஹைஸ்ட் பண்ணுறது சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக வந்து யோசிச்சிருந்தாங்க. அதாவது லாஜிக்கெலாம் நம்ம எங்கேயும் குறை சொல்லாத மாதிரி ரொம்ப கிளியராக ரைட் பண்ணியிருந்தாங்க விக்னேஷ் ராஜா அண்ட் அல்ஃபர் பிரகாஷ். அந்த போர்த்தொழில் காம்போ இங்கேயும் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிளியரான ரைட்டிங், ஒரு மிகப்பெரிய கேமியாவும் இருக்குது. இந்த படத்தை தேவர்மன் படத்தை கூட ஒரு கம்பேரிஷன் பண்ணி அங்கே வந்து லைட்டாக அப்படியே ஒரு ஃபோக்கஸ் அவுட்டில் வந்து கமல்ஹாசனுடைய கேமியோ மாதிரி காட்டுவாங்க அந்த தேவர்மன் ஷூட்டிங்லாம். அதெல்லாம் ரொம்ப சூப்பரான விஷயமா இருந்தது. அந்த ஒரு பேரலாக கனெக்ட் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட சின்ன சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, மமிதா பைஜி அவர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு லெஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறதா இருந்துச்சு. கேஎஸ் ரவிக்குமார் சாருடைய ஆக்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகலையோ அப்படிங்கிற ஃபீல் வந்து அப்பா மகன் சென்டிமெண்ட் அப்படிங்கும்போது தொடர்ந்து தனுஷ் படங்களில் இதே ரிப்பீட் மோடாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஒரு ஹைஸ்ட் த்ரில்லர் ஆக்ஷன் படம் நம்பி வந்தவங்க மறுபடியும் ஒரு வில்லேஜ் ட்ராமா, விவசாயம் கடனை தீக்கிறேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. பட் மற்றபடி வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்லா என்கேஜிங்காக போகுது அப்படிங்கிறது தான்.
ஒரு நல்ல இன்ட்ரோ பிளாக் இருக்கும், நல்ல ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும், லாஜிக்கலாக எல்லா இடத்துலையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரைட்டிங் உள்ள ஒரு படம். விடாமுயற்சி படம் எப்படி ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி கரை படமும் ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் பண்ண படம். இங்கே வந்து நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நிறைய பேர் சில பேருக்கு ஒர்க் அவுட்டும் ஆகலை, சில மிக்சடு ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஒரு ஹெய்ஸ்ட் த்ரில்லர் படம் பார்க்கணும், தனுஷுடைய ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ்க்கு கரை வந்து ஒரு நல்ல ட்ரீட் தான். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். தொடர்ந்து ரிவ்யூக்கள் வரும், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.